அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு விருந்து விலாக் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மாதிரி விருந்து கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு விலாக் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த யூடியூபருக்கு கட்டிங்லேருந்து க்ளீனிங் வரைக்கும் எல்லாமே ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். ஜஸ்ட் வீடியோ எடுத்துகிட்டு அதை அப்படியே தாளித்து போகிறது மட்டும்தான் அவங்களோட வேலையாக இருக்கும். பட் எனக்கு இந்த குடுப்பனெல்லாம் இல்லைங்க. கட்டிங்லேருந்து க்ளீனிங்லேருந்து வீடியோ ஷூட் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையும் நான் ஒரே ஆளாக தான் பார்க்கணும். அதனால் தொடர்ந்து ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். எத்தனை பேர் வந்தாலும் ஒத்தால நின்று நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் விலாக் தான் இது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கெஸ்ட்டு வரும்போது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக சமைக்கிற மாதிரியான நிறைய ரெசிபிஸும் இதில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? இந்த விலாக் ஒரு நாள் சண்டே அன்னைக்கு ஷூட் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்டோட காலேஜில் படித்த ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை ஃபேமிலியோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். எப்போ கெஸ்ட் வந்தாலும் நிறையா கறி வச்சு தானே, சிக்கன் மட்டன் இந்த மாதிரி தானே நம்ம சமைக்கிறோம். இந்த தடவை சீ ஃபுட் மாதிரி சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கிறது தான் எனக்கு பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா சிக்கன் மட்டன் அப்படின்னா ஒரு 4-5 தடவை நல்லா அலசிட்டு நம்ம தாளித்து போட்டிருக்கலாம். இதுக்கு நண்டு, இறால், மீன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு நிறைய நேரம் எடுத்துச்சு. நண்டு மட்டும் நாள் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி மெரினேட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இது வந்து நைட்டு போல், அதாவது சாட்டர்டே நைட்டு போல் வந்து மீன் அதுக்கப்புறம் இறால் வந்துட்டு க்ளீன் பண்ணி அதையுமே மெரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் நம்ம முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே நம்ம சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது சீ ஃபுட் அப்படின்றனால நம்ம அவங்க வர்ற டைமில் நம்மளால் கழுவிட்டு இருந்தோம் அப்படின்னா வீட்டில் லைட்டாக ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நாளே நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு பண்ணுறதுக்காக மசாலாலாம் தடவிட்டேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மசாலா வந்துட்டு பார்த்திங்கன்னா மிஞ்சிருச்சு. ஸோ அதை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே சமைக்கும் போது யூஸ் ஆச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் அதே சட்டியில் மீன் குழம்பு பண்ணுறதுக்காக வந்துட்டு கொஞ்சம் மீனுமே வந்து மசாலா வந்து போட்டு வச்சுட்டேன். நிறையா ரெசிபீஸ் வந்து பண்ணுற மாதிரி இருந்தது. மீன், இறால், நண்டு, மீன் குழம்பு, அப்புறம் இன்னுமே நிறையா பண்ணினேன். ஸோ அதனால் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 2 கிலோ வாங்கியிருந்தேன். நண்டு 2 கிலோ, இறால் 2 கிலோ, மீன் 2 கிலோ இந்த மாதிரி. அண்ட் இறால் வச்சு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய டைப்பில் உங்களுக்கு யூஸ் ஆகும். என்னென்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இறாலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா ஆச்சி பிராண்ட் வரும் இல்லையா, அது கூடவே இஞ்சி பூடு பேஸ்ட்டு, உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா பெரட்டி வச்சுட்டேன். ஸோ கூடவே நம்ம நண்டு ரெடி பண்ணது, மீன் ரெடி பண்ணது எல்லாமே வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் ஒரு 6 மணிக்கு எல்லாமே நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம தனியாக வேலை பார்க்கணும் இல்லையா? ஸோ சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வேலையாக பாயசம் வந்துட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஜவ்வரிசி அண்ட் அதுக்கப்புறம் சிறுபருப்பு போட்டு பாயசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து வெல்லம் வந்து பாகு எடுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இன்னொரு சைடு வந்து பாசிப்பருப்பு வந்து வறுத்துட்ருக்கேன். இந்த பாயசம் செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வந்து பாசிப்பருப்பு பாயசம் ரெசிபி போட்டிருக்கேன். இதில் வந்து நான் ஜவ்வரிசியும் சேர்த்து பண்ணேன். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. வறுத்த பாசிப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தடவை அலசிட்டு அதில் தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். இது வந்து நல்லா நமக்கு கொலைய வேகணும். அது வெந்து வர்றதுக்குள்ளே அடுத்து மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா வதக்கி அரைச்சி ஒரு மீன் குழம்பு பண்ணுவேன். கெஸ்ட்லாம் வரும்போது நம்ம கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொல்லிட்டு போவாங்க, மீன் குழம்பு எப்படி வச்சிங்கன்னு கேட்குற அளவுக்கு அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கணுன்றது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரெசிபி நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நீங்கள் யாராவது கெஸ்ட்டை கூப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து மசாலா வதக்கி அரைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வதக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 10 போல் வெள்ளைப்பூடு பல், அதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது வந்து லேசாக வதங்கி வரணும். சரி, அது வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் இன்னொரு பக்கம் இறால் பண்ணுறதுக்காக சட்டி வந்து வச்சாச்சு. இந்த பக்கம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 தக்காளி கிட்டே நம்ம நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கணும். இதுக்கு வெங்காயத்தோட அளவை விட தக்காளியோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வதங்கட்டும். இந்த பக்கம் இறால் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி இறால் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த மாதிரி மொத்தமாகவே சேர்த்துடணும். தனித்தனியாக பொரிச்சு எடுக்கணும்லாம் இல்லை, மொத்தமாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம்.
இந்த பக்கம் மீன் மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, அதிலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா மல்லித்தூள் சில்லி பவுடரோட அளவு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் அடுப்பில் வச்சுக்க வேண்டியதான். என் இடையிடையே இந்த பக்கம் இறாலையுமே நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ நான் இறால் பண்ணுறேன் இல்லையா, இந்த ஒரு ரெசிபி நீங்கள் கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சேம் இதே ரெசிபி மூலியமாக நீங்கள் இறால், சிக்கன், மட்டன், பீஃபு இல்லை முட்டை, காடை இந்த மாதிரி எதில் வேணாலும் பண்ணலாம். நம்ம சேர்க்குற பொருளுக்கு தகுந்த மாதிரி, அதாவது சிக்கனோ பீஃபோ இறாலோ இந்த மாதிரி நம்ம எது சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோட டேஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக மாறும். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து வேணும்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயுமே இதோட ரெசிபி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கும் போதே இறாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா வெங்காயம் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ நல்லா ஃபைன் சாப் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல தோல் எடுத்துகிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். சரி சாப்பரில் போட்டு இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துடணும். நீங்கள் வந்து கையில் கட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ரொம்ப குருவை நறுக்கிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்குனீங்க அப்படின்னா தான் இந்த ரெசிபிக்கு டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த அகரோ மீட் சாப்பரில் தான் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட லிங்க் வேறு கேட்குறீங்க நிறைய பேர், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா அது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பக்கம் இறாலுமே நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் இறாலை மட்டும் தனியாக எடுத்து வெளியில் வச்சிடுறேன். இந்த இறால் எண்ணெய் இருக்குது இல்லையா, இதில் தான் நம்ம வந்து வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து வதக்க போகிறோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ இந்த எண்ணெயில் வந்துட்டு கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். இதிலே நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், நான் வந்து கொஞ்சம் 2 கிலோ அளவுக்கு இறால் சேர்த்துருந்தேன் அப்படின்றனால கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மேலேயே நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் எனக்கு நிறைய வேணும் இல்லையா, இதுக்கு வெங்காயம் வந்து இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. உங்களுக்கு அந்த மசாலா எவ்வளோக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தோட அளவு கூடவோ குறைவோ நீங்கள் சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வதங்கி வரணும். அதுக்கிடையில் நல்லா பெருசாக 3 தக்காளி வந்து எடுத்துகிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். இதுக்கு வந்து நம்ம தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும் போது அந்த கிரேவி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மீன்ஸ் இது வந்து கிரேவி மாதிரி இருக்காது, நல்ல ஒரு மசாலா மாதிரி திக்காக தான் இருக்கும். இன்றைக்கி நான் மீனில் வந்து குழம்பு பண்ண போகிறேன் அப்படின்றனால இது வந்து திக்காக இருந்தது அப்படின்னா தான் ஓகே. நீங்கள் இந்த இறால் மட்டும்தான் வீட்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ரசம் இல்லை சாம்பார் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. இந்த பக்கம் ப்ரெஷர் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வச்சுருந்தேன் இல்லையா, பருப்பு, அந்த பாயசம் பண்ணுறதுக்கு பருப்பு வேக வச்சுருந்தேன் இல்லையா, இதுவுமே நல்ல கொலைய வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு குழஞ்சிருந்தது அப்படின்னா தான் பாயசம் நல்லாயிருக்கும். அடுத்து பாயசம் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வந்துட்டு கொதிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த பக்கம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி அரைச்சிருந்தோம் இல்லையா, அதை அப்படியே இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டாச்சு. தக்காளியோட பச்சை வாசம் போகணும். பாயசம் பண்ணுறதுக்கு அந்த பாத்திரம் வச்சுருந்தேன். திடீர்னு ஒரு பயம் வந்துருச்சு, இது பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி டக்குன்னு ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிடலான்னு சொல்லிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் தூக்கி தண்ணியை ஊற்றி வச்சுட்டேன். இப்போ இறால் மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, நான் வீட்டில் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் அரைச்சி வச்சுருப்பேன் இல்லையா, அதுதான் சேர்த்துருக்கேன். அண்ட் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து பாயசம் பண்ணுறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நான் ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு சிலர் இதை வந்து மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க, கண்ணாடி மாதிரி இருக்கிறத லைலான் ஜவ்வரிசி அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த மாவு ஜவ்வரிசி வந்து விருப்பப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா தண்ணியில் போட்டோன்னே அது கரைஞ்சி போயிடும் அப்படிங்கிற மாதிரி. பட் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அது உடனே கரையாது. தண்ணியில் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கணும். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா என்ன ஜவ்வரிசி போட்டிங்க அப்படின்னாலும் அது அவ்வளோ சீக்கிரம் கரைஞ்சி போகாது. கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஜவ்வரிசி போட்ட உடனே நான் அதிலே ஒரு 4-5 ஏலக்காவுமே தட்டி போட்டுட்டேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும் அப்படின்ட்டு. இறால் மசாலாவுக்கு நம்ம மசாலா எல்லாம் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அதோட பச்சை வாசலாம் போனதுக்கு அப்புறமா கடைசியாக இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இறால், அதை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுற வேண்டியதான். இறால் ஆல்ரெடி வெந்தது தான் அப்படின்றனால ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கமன்னு வீடு ஃபுல்லாக வாசமாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வந்துட்டு அவ்வளோ ஈஸியான ரெசிபி தான் இல்லையா, கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கோங்க. சிக்கனில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ கடைசியாக வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி போட்டுட்டு ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சம் வாசமாக இருக்கும் அப்படின்றதுக்காக.
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட இறால் மசாலா வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக ஒரு ரெசிபி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் பாயசம் நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்து வரணும் நமக்கு. இப்போ லைட்டாக வெள்ளை வெள்ளையாக இருக்கு இல்லையா, இது எல்லாமே நல்லா நமக்கு வெந்து வரணும். ஸோ வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து இது உள்ளே சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நான் வெல்லம் வந்துட்டு பாகு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இதில் வந்து வெல்லம் இல்லை கருப்பட்டி, நாட்டு சக்கரை இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சுகரில் வந்துட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும்னு சொல்ல முடியாது. நான் வந்துட்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்க வேண்டியதான். இது கொதிச்சு வர கேப்பில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாளிப்பு வந்து நம்ம கடைசியாக சேர்க்கணும். இதுக்கு கண்டிப்பாக தேங்காய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா அது சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். கூடவே தாளிப்புக்கு முந்திரியும் கிஸ்மிஸும் சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட முந்திரி அந்த அன்னைக்கு வீட்டில் இல்லை. ஸோ அதனால் பாதாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக கிஸ்மிஸும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாயசம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இல்லையா, நல்ல திக்கான தேங்காய் பால் வந்துட்டு ஒரு 3/4 கப்பு போல் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மாற்றிடலாம். இப்போ இதில் வந்து தாளிப்பு வந்து நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு தேங்காவை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. தேங்காவோட கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுத்து பாதாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக கிஸ்மிஸ் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே பாயசத்தில் தூக்கி ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பராக பாயசம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட 2வது ரெசிபியும் ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த பாயசம் வந்து பார்த்திங்கன்னா சூடாக சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும். அண்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக சாப்பிட்றதுக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். யாராவது கெஸ்ட்டு வராங்க, நீங்கள் ஸ்வீட்டுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இந்த பாயசம் ட்ரை பண்ணுங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். ஓகேவா, இதை வந்து நான் நல்லா ஆற வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணுறதா தான் நான் இருந்தேன். அதனால் ஃபேனை போட்டு ஆற வச்சுட்டேன். அப்புறம் இறால் பண்ணியிருந்த பாத்திரம் இருக்குது இல்லையா, அந்த பாத்திரம் வந்து எனக்கு தேவைப்பட்டது மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அதை இறாலை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ரெண்டும் சேர்த்து பண்ணும்போது அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறமா சோம்பு எல்லாமே சேர்த்து நல்லா நான் பொரிய விட்டுக்கிறேன். அடுத்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக சின்ன வெங்காயம் வீட்டில் கம்மியாக இருந்தது. அது வந்து நான் மஞ்சள் சோறு பண்ணுற பிளான் இருந்தது, கீழே இருக்கிற ஸ்பெஷல் மஞ்சள் சோறு. அதுக்கு வேறு சின்ன வெங்காயம் வேணுமென்னு சொல்லிட்டு பேசாமல் அதை எடுத்து வச்சுட்டு இது கொஞ்சம் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பட் நீங்கள் சின்ன வெங்காயம்லேயே பண்ணுங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். எண்ணெயில் வந்துட்டு முதல்ல வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அண்ட் முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். மீன் குழம்புக்கு நீங்கள் முருங்கைக்காய் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா அது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ பேர் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எங்கள் அம்மா ஒரு பக்கம் பரமக்குடி சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முருங்கைக்காய் இல்லைன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி ஏதாவது போட்டு மீன் குழம்பு வைப்பாங்க. எனக்கு ஸ்பெஷலாக முருங்கைக்காய் போட்டு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து முருங்கைக்காய் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு வெங்காயம், வெள்ளைப்பூர்லாம் வதக்க போட்டிருந்தோம் இல்லையா, அது நல்லா முருகி வரணும். அந்த கேப்பில் கொஞ்சமாக டைம் இருந்ததுன்றனால நண்டு பண்ணுறதுக்காக வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா முருகி வந்ததுக்கப்புறமா இந்த டைமில் வந்து முருங்கைக்காய் நான் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக வெங்காயம், வெள்ளைப்பூடு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ முருங்கைக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டேன். எண்ணெயிலேயே அந்த முருங்கைக்காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு நண்டுக்காக கொஞ்சம் தக்காளியுமே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நமக்கு கேப் கிடைக்கும் போது ஒவ்வொரு வேலையாக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு தாளிச்சு போடுறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். அண்ட் இந்த சைடு முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா முருங்கைக்காலையும் நமக்கு உரப்பு பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டேன். அந்த தண்ணியிலேயே முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தேன். அண்ட் நம்ம மீனுக்கு வந்துட்டு ஒரு மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மசாலா தான் மெயின். நீங்கள் தேங்காய்லாம் சேர்க்கவே தேவையில்லை. மீன் குழம்பு அவ்வளோ திக்காக அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா சும்மாவே சொல்லி டெம்ட் ஆக்கிட்டு இருக்கணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்துட்டு அப்படியே நம்ம சேர்த்துற வேண்டியதான். இந்த மீன் குழம்பு தாளிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சின்னதாக ஒரு ஆரஞ்சு சைஸ் அளவுக்கு புளி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊற போட்டு வச்சுருந்தேன். நான் வந்து ஒரு 10 பேர்கிட்ட சாப்பிட்ற மாதிரியாக குழம்பு வச்சுருந்தேன். அதாவது இதை மட்டும் சாப்பிட மாட்டாங்க, நான் நிறையா ரெசிபி பண்ணியிருந்தேன். இது வந்து தாராளமாக சாப்பிட்றதா ஒரு 7-8 பேர்கிட்ட சாப்பிட்லாம். ஸோ அதனால ஒரு ஆரஞ்சு சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி ஊற வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். இந்த மசாலா சேர்த்து
சேர்த்துருந்தோம் இல்லையா, சேர்த்து மூடி போட்டு நல்லா அது எண்ணெய் பிரிய விட்டுறணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து புளி ஊற வச்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியுமே சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம மசாலா அரைச்சி சேர்த்துருக்கோம் அப்படின்றனால குழம்பு வந்து நல்லா திக்காக தான் வரும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடுறேன். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மீன் சேர்க்க போகிறோம். அது கொதிச்சு வர கேப்பில் நண்டு வந்து தாளித்து போட்டுடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதோட ரெசிபி வந்து இதில் நான் கொடுக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பக்கம் மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா, இந்த டைமில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து முத நாள் மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா தடவினேன் இல்லையா, அந்த பாத்திரத்துலேயே மீனை வந்து லைட்டாக பெரட்டி வச்சுருந்தேன். இது இந்த மாதிரி பெரட்டி தான் சேர்க்கணும் அப்படின்லாம் இல்லை, ஜஸ்ட் மீனை வந்து நீங்கள் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஸோ மீன் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்ல ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மெதுவாக கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மீன் குழம்பு செம்ம டேஸ்டியாக ரெடி ஆகி வந்துடும். ஸோ அது பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் சைட் பை சைடு அப்பப்போ சேர பாத்திரமும் பார்த்தீங்கன்னா நான் கழுவிக்கிட்டே இருந்தேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் தனியாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னா. ஏன்னா பாத்திரம் கும்மியும். நார்மலாக நம்ம வீட்டில் ஒரு 2 பேர் 4 பேருக்கு சமைக்கிறோம் அப்படின்னாலே அவ்வளோ பாத்திரம் சேரும். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்ச். ஃபஸ்ட்டே வந்துட்டு கொஞ்சம் பாத்திரம் நான் கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இப்போ சேர்ந்த பாத்திரம் இது பாயசம் வந்துட்டு ஆற வச்சு அதை ஒரு பாக்ஸில் ஊற்றி நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சேர்ந்த பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கழுவிட்டுருக்கேன். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா தான் தனியாக இருந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா பாத்திரத்தை பார்த்தாலே நமக்கு செம்ம டென்ஷன் ஆகும். இப்போ நான் வீடியோவில் ஸ்பீடை கொஞ்சம் ஏற்றி வச்சு கடகடன்னு கழுவுற மாதிரி காட்டும் போது சார் பாத்திரம் விளக்குதுன்னா இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லையா. ஆனால் இவ்வளோ வேலைக்கு மத்தியில் இது பண்ணுறது எவ்வளோ கடுப்படிக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக பாத்திரத்தை வந்து சேர விடாமல் அப்பப்போ லைட்டாக கழுவிக்கோங்க. அப்போ தான் டென்ஷன் ஆகாமல் இருக்கும். அண்ட் அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரசம் வைக்க போகிறேன். ஏன்னா மஞ்சள் சோறு ஆக்கிட்டே கூடவே கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ரசம் வைக்கிறதுக்கு வந்துட்டு மிளகு, ஜீரகம், சோம்பு அண்ட் கொஞ்சமாக வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன். கூடவே இஞ்சியுமே ஒரு பெரிய பீஸ் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக பல்ஸ் மோட்டில் போட்டுட்டு இந்த அளவுக்கு குறைப்பாக அரைச்சி எடுத்துடணும். நிறைய பேர் எங்கிட்ட ரசம் ரெசிபி கேட்குறீங்க. எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக ஒரு என்னடா ரசம் ரெசிபிலாம் கேட்குறாங்களே அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம பண்ணுறதுல ஏதோ ஒன்று பிடிச்சி தானே கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் இதில் நான் ரசம் ரெசிபியுமே ஷூட் பண்ணேன். ஓகே, இப்போ ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்ததில் கொத்தமல்லி, கருவேப்பிலை இன்னொரு தக்காளி சேர்த்துட்டு திரும்பவும் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கடையில் நம்ம மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ரெடி ஆகிட்டான். நிஜமாக நான் அடித்து சொல்கிறேன், இதை ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து எப்போ மீன் குழம்பு பண்ணுறதா இருந்தாலும் இந்த டைப்பில் பண்ணுவோமா அப்படின்னு தான் உங்கள் மைண்ட் வாய்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்லும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்க்காம கூட பண்ணலாம், பட் சேர்த்து பண்ணும்போது அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். நெக்ஸ்ட் டேலாம் சாப்பிடும்போது அப்படி இருக்கும் வேறு லெவலில். ஸோ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணி வச்சாச்சு. அண்ட் நண்டுக்கு வந்துட்டு மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா அதுவுமே ரெடி ஆயிடுச்சு. மெரினேட் பண்ணி வச்சுருந்த நண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். அடுத்து ரசம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சேச அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரசத்துக்கு ஆல்ரெடி அரைச்சோம் இல்லையா, அதுலேருந்து 3/4 பங்கு எடுத்து அந்த தண்ணியில் கரைச்சிட்டேன். மீதி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புக்காக. இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அண்ட் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் கையில் பிணைஞ்சு தான் சேர்த்துக்குவேன். இன்றைக்கி நிறைய வேலைனால எனக்கு செம்ம டயர்டாக இருந்தது. அதனால் மிக்சியிலே சேர்த்து அரைச்சி விட்டுட்டேன். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரசத்துக்கு பேலன்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அரைச்சது, அதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம கூட்டி வச்சுருந்ததை வந்து அப்படியே சேர்த்து ஊற்றிட வேண்டியதான். அப்புறம் அதுக்கப்புறம் நார்மலாக ரசம் வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி அமர்த்தணும் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான். கொதி வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலை, அதுக்கப்புறம் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து எல்லா டைம்லாம் சேர்க்க மாட்டேன், அதே உண்மையை சொல்லிடுறேன். கெஸ்ட்டு வர்றாங்களே கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கணுமே அப்படின்றதுக்காக. பட் லாஸ்ட்டாக இந்த மாதிரி சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டா நம்மளோட ரசமும் ரெடி. அண்ட் இந்த சைடு நண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கு. எப்படா நண்டு ரெடி ஆகும், கொஞ்சம் நேரம் போய் உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப நேரமாக கிச்சன்லேயே நின்று வேலை பார்த்துட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோ வேறு ஷூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒன்றுத்துக்கு கேமரா செட் பண்ணி அதை ஆங்கிள் மாற்றி எடுக்கிறதுலாம் 2 மணி நேரத்தில் முடிகிற வேலை 4 மணி நேரம் கிட்ட இழுக்கும். இருந்தாலும் எனக்கு வீடியோ வேணும், உங்களுக்கும் கொடுக்கணும். நாளை பின்ன எனக்குமே ஏதாவது ஒரு ரெசிபி வேணும், இல்லை கெஸ்ட்டு வராங்கன்னா என்ன பண்ணலான்னு ஒரு
ஐடியா வேணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணேன். ஸோ நண்டு வந்து இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடையில் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்சேன். எதுக்காக அப்படின்னா மஞ்சள் சோறு பண்ணுறதுக்கு வந்து தேங்காய் பால் தேவைப்படும். ஸோ அதனால் அதை கட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அரிசி வந்து ஜீரக சம்பா ரைஸில் தான் இன்றைக்கி மஞ்சள் சோறு பண்ணுறதா பிளான் இருந்தது. இதுக்கு வந்து யூஏயில் வந்து நன்மா அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வர ஜீரக சாலான்னு வருவீங்க, அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் கேட்பீங்க என்ன ஜீரக சம்பா யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு, அதுக்கு தான் காட்டினேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 1.5 கிலோ கிட்ட எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பயம் பத்தாமல் போயிடக்கூடாது, மிஞ்சிட்டா கூட நம்ம நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு 1.5 கிலோ கிட்ட எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு இதை வந்துட்டு ஊற வைக்கணும். ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா தான் நம்ம ஆக்கணும். ஸோ அதை ஊற வச்சுட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா தேங்காய் பாலுமே நம்ம எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு தேங்காய் பாலுமே எடுத்து வச்சுட்டேன். தலைப்பால் ரெண்டாவது பால் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, ஒரு 2-3 தடவை நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் மஞ்சள் சோறுக்கு இன்னொரு மெயினான ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு வந்து வறுத்து அதை பவுட்ரு பண்ணி வச்சுப்பாங்க. என்கிட்ட வந்து சோம்பு பவுடர் இருந்தது. ஸோ அதை நம்ம வறுத்துட்டு சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் வறுத்து வச்சுட்டேன். எப்படியும் வந்து அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சாப்பாடு ஆக்கணும் இல்லையா, அதனால் அது ஊறுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கேப் இருந்தது இல்லையா, அந்த டைமில் அல்லான்னு போய் கொஞ்சம் நேரம் சோஃபாவில் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற வேலை எல்லாமே பார்த்தேன். நடுவில் கேப் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா குறுக்கு உடஞ்சிரும் தனியாக வேலை பார்க்கும்போது. ஸோ அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஊற போட்டாச்சு. இந்த பக்கம் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் சோம்பு பவுடருமே வந்துட்டு அந்த பக்கம் வறுத்து வச்சாச்சு. மஞ்சள் சோறு, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு வேலை முடிஞ்சிடும். ஒரு 1/2 hour போல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சோறாக்கிறதுக்காக வந்தாச்சு. மஞ்சள் சோறு பண்ணுறதுக்கு வந்துட்டு ரம்பலையுமே மெயினாக தேவைப்படும். ஸோ அதையுமே எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஒயிட் ரைஸ் வந்து கொஞ்சமாக தான் பண்ணேன், ஒரு 1.5 கப்பு போல் தான் வச்சேன். ஏன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்களான்னு தெரியாது, தேவைப்படுறவங்க சாப்பிட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சமாக பண்ணியிருந்தேன். அண்ட் மஞ்சள் சோறு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் வச்சாச்சு. ஒரு பிளேட்டில் வந்துட்டு ரம்பலை, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக மஞ்சள் சோறு இது வரைக்கும் நான் பண்ணினதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. ஆனால் ரொம்ப நாள் ஆசை இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ட்ரை பண்ணியாச்சு. பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய், அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். நிறைய நெய்ச்சோறுக்கு சேர்க்குற அளவுக்கு அதிகமாக சேர்க்கணும்னு தேவையில்லை, கம்மியாக சேர்த்தா போதும். நெய்ச்சோறு இல்லை, மஞ்சள் சோறு நானே சாப்பிட்டதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்டை வச்சு. ஸோ இதுலேயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் ரம்பல்ல கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையுமே சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை வதக்கி விட்டுக்கிறேன். அண்ட் இதில் வந்துட்டு நம்ம சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 10 போல் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து 2 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது 1.5 கிலோ அரிசி பண்ணுறதுக்கே இவ்வளோக்கான சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னாலே போதும், நிறையா சேர்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக சேர்க்குறது தானே. ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கணும். நான் வந்து ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்றனால 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் அந்த மாதிரி கணக்கு பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். இதுவே நீங்கள் வீட்டில் சோறாக்குற அரிசி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த பால்லே வந்துட்டு நான் சோம்புத்தூள் வந்து வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. உப்பு வந்துட்டு நம்ம அரிசி சேர்க்குற டைமில் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். அந்த கேப்பில் வந்து கொஞ்சமாக அப்பளம் வந்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொரித்தேன். ஆக்சுவலாக அப்பளம் பொரிச்சிருக்க தேவையில்லை, இருந்தாலும் மீன் குழம்பு பண்ணியிருக்கோம், யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அப்பளமே பொரிச்சு எடுத்துட்டேன். இங்கே மஞ்சள் சோறுக்கு நம்ம தேங்காய் பால் வந்து கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு ஜீரக சம்பா ரைஸ் வந்து சேர்த்துக்கிறேன். பட் உண்மையிலே சொல்கிறேன், நார்மல் ரைஸில் தான் பொதுவாக இது வந்து பண்ணுவாங்க. பட் ஜீரக சம்பாவில் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. நானே ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். என் ஹஸ்பண்டுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, செம்மையாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. கீழக்கரை சைட்லேருந்து யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்டாக பண்ணியிருக்கேனா அப்படின்ட்டு. இல்லை ஒரு சில மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதையுமே சொல்லுங்கள், இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உப்புலாம் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி தண்ணி பால் எல்லாமே சரிசமமாக வந்ததுக்கப்புறமா நம்ம தம் போட்டுற வேண்டியதுதான்.
ஸோ ஒரு 15 நிமிஷம் கிட்ட தம் போடணும். நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் பரத்திட்டு மேலே பிளேட் வச்சுட்டு வெயிட் வச்சு தம் போட்டுட்டேன். ஒரு 15 நிமிஷம் வந்து தம் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கழிச்சு தான் நான் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டேன். தம் உடைக்கவே செஞ்சேன். அண்ட் ஒயிட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ குவான்டிட்டி கம்மி தான் இல்லையா, டக்குன்னு அது ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்துட்டு ஃப்ரை பண்ணேன். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக தான் மீன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணேன். ஏன்னா வரக்கிட்ட பண்ணோம் அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போல் ரெடி பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தம் உடைக்க போகிறோம் மஞ்சள் சோறு. நிஜமாக சொல்கிறேன், ஏதோ ஒரு ஆர்வத்தில் இன்றைக்கி மஞ்சள் சோறு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன், பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது இதை தாளித்து போட்டு லாஸ்ட்டில் தம் உடைக்கிற வரைக்கும். ஏன்னா நார்மலாக நம்ம வீட்டுக்கு பண்ணுறது வேறு, கெஸ்ட் வரும்போது சமைக்கிறது வேறு. அடிக்கடி நம்ம செஞ்சு பழக்கப்பட்ட ரெசிபி ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். பிரியாணிலாம் பண்ணும்போதே எனக்கு கெஸ்ட் வரும்போது தம் உடைக்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இது வந்து இதுக்கு முன்னாடி நான் பண்ணது வேறு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் வேறு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் படப்படன்னு வந்துருச்சு ஒரு மாதிரியா. என் ஹஸ்பண்ட் வேறு அதெல்லாம் சரியாக வந்துடும், பேசாமல் இருன்னு சொன்னாங்க. அண்ட் தம்மு உடைச்சதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு திருப்தி, செம்ம சூப்பராக வந்து இருந்தது. சோறு அப்படியே பலன்னு டேஸ்ட் உடனே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், செம்ம சூப்பராக இருந்தது. அண்ட் அது கூட இந்த சீ ஃபுட்லாம் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல். இதுக்கு வந்து சிக்கன் மட்டன் வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பொதுவாக சீ ஃபுட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கு இதுக்கு. ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் சோறு ரெடி பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பொரிச்ச மீனுமே வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் கடைசியாக கெஸ்ட்டு வர்றதுக்கு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் டைம் இருந்தது. என்ன பண்ணேன், எல்லாத்தையும் எடுத்து கவுண்டர் டாப்பில் மாற்றிட்டு அடுப்பையுமே க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா சீ ஃபுட் சமைச்சேன் இல்லையா, கொஞ்சம் அங்கங்கே வடிஞ்சிருக்கும், ஸ்மெல்லு வரக்கூடாது அப்படின்றதுக்காக அடுப்பையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் வெசல் வந்துட்டு இருந்தது, அதையுமே க்ளீன் பண்ணி சமைச்ச தடமே இல்லாத அளவுக்கு கிச்சனை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சமைக்கும் போது இருக்கிற திருப்தியோட க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சமைச்சும் முடிச்சாச்சு, க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்கும் போது வரும் பாருங்கள் ஒரு திருப்தி, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி செம்மையாக வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ ஃபைனலாக நான் என்னெல்லாம் சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் காட்டிடுறேன். ஏன்னா கெஸ்ட் வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுக்கிற பிளான் எனக்கு இல்லை. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியாது இல்லையா, என்னடா ஒரு சோத்தை கொடுத்துட்டு வீடியோ எடுத்து போட்டுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது. அதுக்காகவே நான் நிறைய பேருக்கு விருந்து கொடுக்குற வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணாமலே இருந்திருக்கேன், அவங்க என்ன நினச்சிப்பாங்களோ தெரியாது அப்படின்றனால. ஸோ இதில் வந்து நிறையா ரெசிபி ஷூட் பண்ணலான்றதுக்காக தான் நான் ஷூட் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நண்டு, மீன் குழம்பு, இறால் மசாலா, அதுக்கப்புறம் ரசம் இருக்குது, இந்த பக்கம் மஞ்சள் சோறு, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன், பொரிச்ச மீன், அதுக்கப்புறம் அப்பளம் பொரிச்சிருந்தேன் இல்லையா, அதை வந்து ஒரு பெரிய கவரில் போட்டு கட்டி வச்சுருந்தேன். ஏன்னா அவ்வளோ அப்பளம் வைக்கிற அளவுக்கு என்கிட்ட பாக்ஸ் இல்லை அதனால. அண்ட் கடைசியாக பாயசம் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியில் வச்சுருந்துச்சு. அண்ட் பாயசம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காயிருச்சு. அண்ட் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப கட்டியாயிருச்சு. நான் சாப்பிட்டதுக்கப்புறம் இது கொடுக்கும்போது எப்படி கொடுத்தேன் அப்படின்னா, இன்னும் கூட கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து அதை அப்படியே பச்சையாகவே, அதாவது இந்த தேங்காய் பாலை வந்து சூடு பண்ணலாம் இல்லை, அப்படியே இந்த பாயசத்தில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஆளுக்கு ஒரு கப்பில் ஊற்றி கொடுத்துட்டேன். அதுவுமே சூப்பராக தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் லிக்யூட் ஆயிடுச்சு, டேஸ்ட்டுமே நல்லா வந்துருச்சு. அண்ட் அன்னைக்கான விருந்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் தான் நான் சமைச்சிருந்தேன். சாப்பிட்டுட்டுமே எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இன்னொன்று சொல்லிக்கிறேன், இப்போ இந்த வீடியோவை இது வரைக்கும் யார் ஃபுல்லாக பார்த்தீங்களோ உங்களுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி அவ்வளோ வேலைக்கு மத்தியில் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ சிரமப்பட்டேன், அண்ட் அதை எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்கறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். ஸோ இது வரைக்கும் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஃபுல்லாக பார்த்தவங்க ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ரெட் ஹார்ட் கொடுத்துட்டு போங்க, அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.